தொலைக்காட்சியினூடாக யூடியூபினூடாக சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த காலையில் நாங்கள் ஜெபத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நாங்கள் பல தருணங்களிலே பலவிதமான ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம். அவசரமான நேரங்களிலே நாங்கள் அவசர ஜெபங்களை கூட ஏறெடுப்போம், அல்லது பிரச்சனைகள் மத்தியிலே நாங்கள் உபவாசத்தோடு ஜெபங்களை தொடங்குவோம். இப்படி பலவிதமான ஜெபங்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் ஆகிய நாங்கள் ஜெபிப்போம். சில கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்களுக்கு ஒரு சுகமோ அல்லது பிரச்சனையிலிருந்து விடுதலையோ கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் இயேசுவை பார்த்து ஜெபிக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 2 மனிதர்கள் ஜெபிக்க செல்லுகிறார்கள். அந்த 2 மனிதர்களுடைய ஜெபத்தை தான் நாங்கள் இன்றைய நாளிலே தியானிக்க போகிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை இந்த ஜெபத்தினூடாக, இந்த 2 மனிதர்களுடைய ஜெபத்தினூடாக நாங்கள் பார்க்கலாம். இந்த காலையிலும் நாங்கள் பார்ப்போம் இந்த முதலாவது மனிதனுடைய ஜெபம். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் யார் என்று சொன்னால், அவன் வேதாகம காரியங்கள், நியாயப்பிரமாண நன்றாக கற்றறிந்து மோசேயின் நியாயப்பிரமாணங்களை சரிவர கை கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை சேர்ந்த அதிக பக்தி வாய்ந்த அந்த நாட்களிலே சமுதாயத்திலே வாழ்ந்த ஒரு உயர் குலத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பரிசேயன். அடுத்ததாக இந்த ஆயக்காரனை பார்க்கும் பொழுது, இந்த ஆயக்காரன் ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே அவன் என்ன செய்ய வேண்டும்? வரி வசூலிக்க வேண்டும். மக்களிடம் வரிகளை வசூலித்து அவர்கள் அந்த காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனபடினாலே அந்த சமுதாயத்திலே, அந்த காலகட்டங்களிலே இந்த பரிசேயருக்கு சமுதாயத்திலே உயர்ந்த இடங்களை மக்கள் கொடுத்தார்கள். ஆனாலும் இந்த ஆயக்காரர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் வெறுத்தார்கள். ஏனென்றால் சிலர் இவர்கள் அநியாயமாக கூட மக்களிடம் வரிகளை வசூலித்து பணங்களை சூறையாடினார்கள். ஆனபடியினால் இந்த ஆயக்காரர்களை மக்கள் ஒருவரும் விரும்பவில்லை. இப்படிப்பட்ட சமுதாயத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கிற ஒரு மனிதனும் சமுதாயத்தினாலே வெறுக்கப்பட்டு விரும்பப்படாத ஒரு மனிதனும் என்ன செய்கிறார்கள்? தேவாலயத்துக்கு போகிறார்கள், ஜெபம் செய்வதற்காக போகிறார்கள். இப்பொழுது முதலாவதாக நாங்கள் அந்த முதலாவது மனிதனாகிய பரிசேயனுடைய ஜெபத்தை நாங்கள் பார்ப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் தொடங்கி நாங்கள் பார்ப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராத நாள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது தான் இந்த ஜெபமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய ஜெபத்திலே தன்னை பற்றி அதிகமான காரியத்தை சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் மற்றவர்களைப் போல அல்ல, விசேஷமாக இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. நான் வாரத்துக்கு 2 தடவை நான் உபவாசம் பண்ணுகிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசம பாகம் செலுத்துகிறேன். இந்த ஆயக்காரனை போல நான் பரிகாரன் அல்ல, நான் அநியாயம் செய்யவில்லை, நான் நீதியாய் நடக்கிறேன், அதற்காக உங்களை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்ற தன்னுடைய ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறதை காண்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலையில் சில வேளை பரிசேயனுடைய ஜெபத்தை போலத்தான் எங்களுடைய ஜெபமும் இருக்கிறது. நாங்களும் அநேக தடவை நாங்கள் ஜெபிக்கிற பொழுது நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் மற்றவர்களைப் போல் அல்ல ஆண்டவரே, நான் உங்களுக்காக நான் அநேக காரியங்களை செய்கிறேன், நான் அநேக ஊழியங்களிலே ஈடுபடுகிறேன், மற்றவர்களைப் போல
போல் அல்ல, நான் அனுதினமும் உடைய வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இப்படி பல காரியங்களை நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் பெருமையோடு ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிற ஜெபங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை பார்க்க பொழுது பெருமை மிகுதியான ஜெபமாயிருந்தது. அவன் தன்னைத்தானே ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக காண்பிக்கும் பொருட்டாக அவனுடைய கிரியைகளை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறார். நான் உபவாசிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் அநியாயம் செய்யவில்லை, மற்றவரிடத்தில் அநியாயமாக பணங்களை பறிக்கிற இந்த ஆயக்காரனை போல அல்ல, அதற்காக நான் உங்களை துதிக்கிறேன் என்று தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு போகிறதை காண்கிறான். ஆனாலும் நாங்கள் இரண்டாவது நபராகிய அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய ஜெபத்திலே இருக்கிற அங்கே தாழ்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவன், அந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்? தூரத்திலே நின்று, வேதம் சொல்லுகிறது, தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுத்து பார்ப்பதற்கு அவனுக்கு துணிவில்லையா. அவன் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவன் தன்னை பாவி என்று உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறதை நாங்கள் காண்கிறோம். அவன் சொல்லுகிறான், அவனுடைய மார்பிலை அடித்து கொண்டு அவன் சொல்லுகிறான், தேவனே. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் அவனுடைய ஜெபத்திலே அவன் சொல்லுகிறான், தேவனே, பாவியாகிய என்மேல் நீங்கள் கிருபையாயிருங்கள் என்று சொல்லுகிறான். பாருங்கள், எத்தனை அருமையான ஜெபம். ஒன்றுமே அவன் சொல்லவில்லை, அவனுடைய வாழ்க்கையை குறித்து விபரம் சொல்லவில்லை. அவன் வாழ்க்கையில் அவன் ஏன் இந்த காரியத்தை செய்தேன் என்று தன்னைத்தானே அவன் நியாயப்படுத்தவில்லை. அவன் சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பாவத்தன்மையை உணர்ந்தவனாக அவன் துணிவடையாமல் தன்னுடைய தலையை கூட ஏறெடுத்து, கண்களை கூட ஏறெடுத்து பார்க்காமல் அவன் மார்பிலே அடித்தவனாக சொல்லுகிறான். 2 வரைத்தான், தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிருங்கள் என்று. இயேசு கிறிஸ்து இவர்கள் இருவரையும் பார்த்து, இவர்கள் இருவருடைய ஜெபத்தையும் கேட்டு அவர் சொல்லுகிறார், சமுதாயத்திலே உயர்ந்த நிலையில் இருந்த பரிசேயனுடைய ஜெபத்தை குறித்து பேசவில்லை. சமுதாயத்திலே ஒடுக்கப்படுகிற, யாவராலும் வெறுக்கப்பட்ட, தன்னை பாவி என்று தன்னுடைய வாழ்க்கையில பாவத்தன்மையை உணர்ந்து என்மேல் கிருபையாயிருங்கள் என்று சொன்ன அந்த ஆயக்காரனை பார்த்து அவர் சொல்லுகிறார், இவன் நீதிமானாக்கப்பட்டு இவன் வீட்டுக்கு செல்லுகிறான் என்று. எத்தனை அருமையான காரியம். பிரியமானவர்களே, எங்களுடைய ஜெபங்களில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லும் பொழுது எங்களுடைய நன்மைகளை, எங்களுடைய உபவாசங்களை, எங்களுடைய ஊழியத்தின் பெருமைகளை, எங்களுடைய காரியங்களை சொல்லுவதற்காக ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது எங்களுடைய உண்மத்துவமான தன்மையை நாங்கள் உணர வேண்டும். நான் யார்? நான் ஜெபிக்கிற தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய சமூகத்துக்கு நான் வரும் பொழுது என்னுடைய பாவத்தன்மை அவருடைய சமூகத்துக்கு முன்பாக கண்ணாடியிலே காண்கிறது போல என்னுடைய பாவத்தன்மையை காண்கிற மனிதனை கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்த ஆயக்காரனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இவனே நீதிமானாய் வீட்டுக்கு செல்லுகிறான் என்று. பிரியமானவர்களே, எங்களுடைய ஜெபங்களிலே ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? தாழ்மையை விரும்புகிறவராயிருக்கிறார். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். மீகா 6ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கதரிசியினூடாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பார்த்தீர்களா? ஆண்டவர் எங்களிடத்தில் எதை கேட்க முடியும்? ஆண்டவர் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்க முடியும்? அந்த பரிசேயன் சொன்ன உபவாசத்தையா அல்லது அவனுடைய தசம பாகத்தையா கர்த்தர் பார்க்கிறார்? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன்னிடத்தில் வரும் பொழுது மனத்தாழ்மையை விரும்புகிறார். ஏனென்றால் எங்களுடைய கர்த்தர் இரக்கத்தை விரும்புகிற கர்த்தர், நன்மை செய்கிறதற்காக எங்களை அழைத்த கர்த்தர். அவர் இரக்கம் மிகுந்தவர். அவர் ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி தன்னுடைய சமூக
சமூகத்திலே ஒடுக்கி அவனுடைய பாவத்தை உணர்ந்து ஜெபிக்கிற பாவியை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? இரக்கம் பாராட்டி தூக்கி நீதிமானாக நிறுத்துகிறவராயிருக்கிறார். இந்த தபசு காலங்களை நாங்கள் நடந்து செல்லுகிறோம். நாங்கள் தபசு காலங்களில் உபவாசத்தோடு இருக்கிறோம். இந்த உபவாசங்கள், இந்த ஜெபங்கள் மத்தியில் எங்கள் பெருமைகளையும் எங்கள் நன்மைகளையும் நாங்கள் ஆண்டவருக்கு தெரிவிக்கிற நாட்கள் அல்ல. நாங்கள் தாழ்மைப்படுவோம். எங்கள் குற்றம் குறைவுகளை உணர்த்தும்படி பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லுவோம். எங்கே நாங்கள் தாழ்மை இல்லாமல் இருக்கிறோமோ அந்த இடத்தில் என்னை தாழ்த்தி நாங்கள் ஜெபித்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ளும்படியாக எங்களை தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவிப்போமாக.